அதிலே தேவன் அடியோனுக்கு காண்பித்தது என்னவென்றால், God showed me இந்தியாவில் நிலநடுக்கம் 9.1 என்ற அளவிற்கு வரப்போகிறது என்பதை தேவன் வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. God revealed me in a vision that there will be earthquake in India in the 9.1 Richter magnitude. ஏற்கனவே நம்முடைய தேசத்திலே ஒரு பூமி அதிர்ச்சி இமயமலையை ஒட்டி வரப்போகிறது என்கிற பதிவானது ஏற்கனவே கொடுத்திருக்கிறேன். Already I have recorded about the earthquake which will take place in Himalayas in India. இது சில செய்திகளிலே வந்தவைகளுடைய பகுதியானது அது. And it also been telecasted in TV news already. என்னவென்றால் இனி வரப்போகிற நிலநடுக்கமானது நம்முடைய தேசத்திலே 9.1 ரெக்டர் அளவு என்று சொல்லப்படும் போது அதை எப்படி தாங்கிக் கொள்ள முடியும் என்கிறதை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். Just think and see, if our nation India is affected by such an earthquake that is 9.1 Richter magnitude, what will be the causes? Just think. இந்த காரியம் நடக்குமே ஆனால் தேசத்திலே தேசமானது மிகவும் சீர்குலைந்து விடும். If such earthquake happens in India, the nation will be spoiled. ஏறக்குறைய அந்த செய்திகளில் சொல்லப்பட்டது போல 31 கோடி ஜனங்கள் பாதிக்கப்படுவார்கள். Already it was flashed in the news that nearly 31 crore people will be affected. இதன் நிமித்தமாக பொருளாதாரம் மிகவும் நலிவடைந்து போகும். And due to this there will be a great economic crisis. திரளான ஜனங்கள் மரிப்பார்கள். Many people will die. மரண ஓலங்கள் கேட்கும். And there will be lamentations of death. சில வினாடியிலே ஐஸ்வர்யவான்கள் நடுரோட்டுக்குள்ளே கடந்து வருவார்கள். And in a few seconds that wealthier people, they will be standing on road. தரித்திரவான்களாய் மாறுவார்கள். They will become the poorest people. இது எல்லாவற்றையும் ஆண்டவர் கடைசி நாட்களில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் என்று God told me that in the last days such things will happen. மத்தேயு 24வது அதிகாரம் 6வது வசனத்திலையும், In Matthew 24 verse 6, மார்க்கு 13வது அதிகாரம் 8வது வசனத்திலையும், and in Mark 13 verse 8, லூக்கா 21வது அதிகாரம் 11வது வசனத்திலையும், and in Luke chapter 21 verse 11, பல இடங்களில் மகா பூமி அதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும், வானத்திலிருந்து பயங்கரமான தோற்றங்களும் பெரிய அடையாளங்களும் உண்டாகும். It is mentioned in those verses that there will be great earthquakes in many places, and there will be signs in the sun, moon and stars on earth. மகா பூமி அதிர்ச்சி, Great earthquakes, சக்தி வாய்ந்த பூகம்பம் very great earthquakes பல இடங்களில் உண்டாகும். in many places. நம்முடைய தேசத்திற்கு இந்த காரியம் முன்குறிக்கப்பட்டிருக்கிறது. And this has been recorded for our nation. இது எங்கிருந்து முன்குறிக்கப்பட்டிருக்கிறது என்றால், From where it has been foretold, பரலோகத்தின் தேவன் இதை அடியோனுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. the God from heaven has revealed this to me.